ஹாய் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் செட்டப்லாம் புதுசா இருக்குதே அப்படின்னு யோசிப்பீங்க. ஆமா. கொஞ்சம் என் வீடியோஸ்க்காக நான் கொஞ்சமா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து பார்த்து கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் கன்டினியூவாக வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அண்ட் கொஞ்சம் நல்லா ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த செட்டப் அண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏதாச்சும் நான் சேஞ்சஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நான் அதை பார்க்குறேன். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய மேக்கப் பேக்கில் என்னெல்லாம் வச்சுருக்கேன். பட் மெயினாக இது இல்லாமல் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இனிமேல் நான் போக மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராடக்ட்டை நான் அன்றைக்கி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பர்சனலாக நான் ரொம்ப யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்சி போன ப்ராடக்ட்ஸை. ஸோ என்னென்னு ஒன்றா பார்த்துடலாமா? இதுதான் என்னோடய மேக்கப் பேக். கொஞ்சம் குட்டி பிள்ளை மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வாங்கி இதில் தான் எல்லாமே நான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இன்றைக்கி கம்மியாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் ஒரு ரொம்ப பிடிச்ச பொருளை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ தான் ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம்? ஃபஸ்ட் நான் என்னோடய ஃபேவரேட் எது எடுக்கன்னு தெரில எனக்கு. நான் எல்லாமே பிடிச்ச பொருள் எனக்கு. ஸோ என்ன எடுக்கலான்னு தெரில. ஓகே, இதை எடுக்கலாம். இது நான் ஃபஸ்ட் இது தான் வாங்கினது. ஆக்சுவலி இதுதான் சுகரோட என்ன ஷேடு இது 25 சுகரோடது. எப்படி காட்ட கிளியராக தெரியுதா? இதுதான் வாங்கினேன். நான் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு நான் யூஸே பண்ணல. எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னு தெரியாமல் நான் அப்படியே இருந்துகிட்ருந்தேன். பட் இங்கே மும்பையில் ஒரு இடத்துல நான் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் இது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது அதுக்கப்புறம் நான் வில்லேஜ்க்கு போய் ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்படி பண்ண வராது, நான் எதோ பண்ணிட்டேன், நான் உடச்சிட்டேன், என்னதோ பண்ணிட்டேன். இதை உள்ளே மாட்டிக்கிட்டு அப்படியே மாட்டிக்கிட்டா அது. ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் விட மாட்டேன். இதை அப்படியே போட முடியாது. இது மேலே நான் குறைய சொல்ல முடியாது. எனக்கு இன்னும் நான் தான் ஏதோ பண்ணேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. அது கையோடு மொத்தமாக இப்படி பண்ணேன்னா கையோடு வந்துட்டு. பட் நான் இது கூடயே அந்த ப்ரஷ் இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது கண்டுபிடிச்சதே பிறகு தான் கண்டுபிடிச்சேன். ஃபர்ஸ்ட் தெரியாது எனக்கு இது கூட ப்ரஷ் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ ரொம்ப பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் இப்படி எடுத்து இப்படி யூஸ் பண்ணுவேன். பாருங்கள் எப்படி இருக்குது. இதை நம்ம என் ஷேடுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. என் ஸ்கின் டோனுக்கு ரொம்ப ஃபேஸில் போடும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப டார்க்கராக நான் எடுத்துட்டேன்னா, நான் கம்மியாக எடுத்து ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணுவேன். என்னோடய இந்த அப்பர் லிப் இருக்குல்ல, எப்போவுமே அது பிக்மெண்டடாக தான் இருக்கும். ஷேட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது என்ன சொல்கிறது, கன்னத்தோட என்னோடய அப்பர் லிப் ஷேடு வித்தியாசமாக இருக்கும். பட் இது எனக்கு எப்படி சொல்ல, சூப்பராக கவரேஜ் கொடுத்துச்சு. எனக்கு கவர் பண்ணி கொடுத்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இது நல்லாவே கவர் பண்ணி நல்லா சூப்பராக மேட்ச் ஆகிரும். ஃபஸ்ட் போட மாச்சில் ரொம்ப ஓவராக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக அது நான் நல்லா ஸ்மச் பண்ணி விட்டேன் அப்படின்ட்டு, நல்லா ஈவன் பண்ணி விட்டேன் அப்படின்னா சூப்பராக இது மேட்ச் ஆயிரும். நல்ல ஒரு க்ளோவாக கொடுக்கும். இதோட முடிஞ்சதுன்னா நான் இங்கே அட்டாச் பண்ண பார்க்கேன் வீடியோ. நான் இதெல்லாம் யூஸ் பண்ண அந்த மேக்கப் ஃபுல் யூஸ் பண்ண ஃபோட்டோஸ் நான் முடிஞ்சு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் எனக்கு இது. நான் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே இதுதான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். செட்டிங் ஸ்ப்ரே இதுவும் சுகரோட செட்டிங் ஸ்ப்ரே தான். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. நான் வாங்க வச்சில் இதெல்லாம் எதுக்கு தேவை, என்ன பண்ணும் இது அப்படின்னு யோசித்தேன். சவுண்ட் வருதா? இது இப்படி தான் இருக்கும். இது ஷேக் பண்ணி தான் யூஸ் பண்ணணுமா. இது எதுக்கு அப்படின்னு நான் யூஸ் பண்ணேன். பட் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வெட் ஆகும். எனக்கு ஸ்கின் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகும். பயங்கர ஆயிலி ஸ்கின்னு, ஆயிலி அண்ட் ஸ்வெட்டு பயங்கரமாக ஆகும் எனக்கு. ஸோ நான் இந்த மேக்கப்லாம் யூஸ் பண்ணேன். 1-2 டைம்ஸ் என்னமோ யூஸ் பண்ணேன் இந்த ஸ்டிக் ஃபவுண்டேஷன் போட்டு. பட் எனக்கு கொஞ்சம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டு,
என்னன்னா நான் வந்து பேஸ் வந்து சும்மா ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு அதனால நான் வந்து அந்த இது ஸ்டிக் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ பேஸ் வந்து நான் அந்த ப்ரைமர் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லையா. ஸோ அதனால நான் வந்து இது எப்படி இருக்குது, ப்ரைமர் யூஸ் பண்ணாமல் இது செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினேன். இதுவுமே நல்லா ஒர்க் ஆகுது. இது வந்து செட்டிங் ஸ்ப்ரேக்கு முன்னாடியே இது யூஸ் பண்ணுறது. இது வந்து சுகரோட இது என்ன ஷேடு, இது 30 இதுதான். நான் தெரியுதா கரெக்டாக? 30 இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? கேப் 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 அந்த ஸ்டீல் லேயர் தெரியுதா? அந்தளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இது இப்படி இருக்கா, இதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்பாஞ்சு அது கூடயே கொடுத்துருவாங்க. சூப்பராக இருக்குது. ஒரு மிரர் இருக்குது. இது வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. இதுவுமே நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப யூஸ் பண்ணேன். ஈவன் என் ஹஸ்பண்டுமே யூஸ் பண்ணாங்க இது. அதனால ஓகே நல்லா இருக்கே. அந்த ஆயில்னஸ் வந்து என்ன சொல்கிறது, லாக் பண்ணுது. ஆயிலியாக இருக்குமா நம்ம ஃபேஸ் சில நேரம். இப்போ கூட நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ணல. ஸ்கின் கேர் யூஸ் பண்ணேன். ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு இந்த மேக்கப் செட்டிங் பவுட்ரு வச்சு நான் வந்து காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டேன். எனக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக தெரியல. அண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஈவனாக தெரியுது. ஒரு பிரைட்டர் லுக்கும் காட்டுது. ஸோ அதுக்காண்டி இது நான் டெய்லி வேர். இப்போ எங்கேயாச்சும் நான் போகிறேன், சர்ச் ரொம்ப மினிமலாக இருக்கணும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து அப்படின்னு நினச்சேன்னா நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப மினிமலாக இருக்கணும் எனக்கு அப்படின்னா இது நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப நான் ஊரில் இருக்க மச்சுலாம் வந்து ஃபுல் டே யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதான் எல்லா நாளுமே யூஸ் பண்ணேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணேன். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு நல்லா கவர் பண்ணி கொடுக்குது. வீடியோலேயே பாருங்கள் உங்களுக்கு திரும்ப. இது மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதுவுமே சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. இதோட லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் வந்து இதுதான் வேறு சுகரோட பாப். இது சுகர் பாப். இப்போது ரீசெண்டாக அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்கன்னா அது ஒன்று புதுசாக லான்ச் ஆனது. ஓகேவா? இதோட லிப் பாமு. இதுவுமே வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணுறேன். டெய்லி யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப மந்த்தாக யூஸ் பண்ணிருக்கேன். இவ்வளோ இருக்கா? இவ்வளோ காலி பண்ணியிருக்கேன். நிறையாவே காலி பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப நான் யூஸ் பண்ணுறேன். இது என்ன ஷேடு? 07. இதுவுமே வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன். ரொம்ப லிப் வந்து ரொம்ப எப்படி சொல்ல, ஒரு நல்ல சாஃப்டாக வச்சுருக்குது. ஸோ அது ஒன்று. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து சுகரோடது தான். இது எல்லாமே சுகரோடது தான். இது வந்து லிப் லைனர் 07. ஓகேவா? 07 இது. இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிட்டா? எப்படி இருக்கு பாருங்க. ஷேட் சூப்பராக இருக்கா? நான் வந்து இதுவுமே வந்து இப்போவும் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லிப் பாம் யூஸ் பண்ணிட்டு. ஸோ இது போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தோடையும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மை ஃபேவரட் திங் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருள் அப்படின்னு சொல்லுவேன். எது வாங்குறேன்னு இல்லையோ இது மட்டும் கண்டிப்பாக வாங்கிடுவேன் நான். என்னோடய மேக்கப்பு, ஸ்கின் கேர் ஐட்டம்லாம் வந்து நான் எது வாங்குறேனோ, எது இருக்கோ இல்லையோ, நான் ரொம்ப யூஸ் பண்ணுற பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக். இப்படி லிப்ஸ்டிக். எனக்கு லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். லிப்ஸ்டிக் ஒன்றுமே இல்லை. நான் வந்து முந்தி வந்து மேக்கப் பண்ண மச்சில் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு பண்ணிட்டு லிப்ஸ்டிக் மட்டும் தான் போடுவேன் நான். லிப்ஸ்டிக் மட்டும் தான் என் மேக்கப்பே. அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் நான் மேக்கப் பண்ண மச்சில் வந்து என் மேக்கப்பே அதுதான். லைனர், காஜல் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. எப்போமாச்சும் காஜல் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து எங்கே போனாலும் நான் எது யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ நான் வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணேன். லிப்ஸ்டிக் மை ஃபேவரட் திங் இன் மேக்கப்பில். எனக்குன்னா லிப்ஸ்டிக் போட்டாலே நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக சூப்பராக அழகாக காட்டுரும். ஸோ அதனால் அது நான் யூஸ் பண்ணுவேன் லிப்ஸ்டிக். பட் இந்த லிப்ஸ்டிக் வந்து
சுகரோடது. எந்த ஷேடுன்னு பார்த்தீங்கன்னா, ஷேட் 19 ஷேட் சாரி 17 ஷேட் 17 ஃபயர் ஃபெரிபெரி ஃபெரிபெரி ஃபெரிபெரின்னு போட்டிருக்குதா, ஃபெரிபெரி. இது வந்து ஒரு ரெட் மாதிரி, ஒரு ரெட் நல்லா ஒரு போல்டானது கலர். அண்ட் லிப்பில் நான் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி தெரியும் நம்மளுக்கு, கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும், கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஹெவியாக தான் இருக்கும். பட் போல்டாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். நான் நான் வந்து நிறைய லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பேன். ஷாப்பிங்கில் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். அது 1 பை 1 நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்தெந்த லிப்ஸ்டிக். என் லிப்ஸ்டிக் கலெக்ஷன் போடுறேன் நான் ஒரு டைம். ஏன்னா என்கிட்ட எது இருக்குதோ இல்லையோ, லிப்ஸ்டிக் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி லிப்ஸ்டிக் ரொம்ப வச்சுருக்கேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் லிப்ஸ்டிக். இது வந்து எனக்குன்னா இது செம்ம போல்டாக காட்டும், சூப்பராக இருக்கும். ஏற்கனவே வந்து நான் ஃபுல் மேக்கப் பண்ணிட்டு இந்த ஒரு லிப்ஸ்டிக் போட்டுன்னா ஃபினிஷ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஸ்டே வந்து பயங்கரமாக இருக்குது, இதோட ஸ்டே சூப்பராக இருக்குது. ஸோ ஷேட் எனக்கு மேட்ச் ஆகும், அதுதான் மெயின். எனக்கு சில டைம்லாம் வந்து யூஸ் பண்ணுவோமா, நம்ம கடைக்கு போய் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம், கையில் அழகாக இருக்கும், நம்மளுக்கு அழகாக இருக்காது. அந்த மாதிரி நிறையா நான் அனுபவிச்சிருக்கேன். பட் இது வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து லைட்டாலாம் போட மாட்டேன், லிப்ஸ்டிக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் போடுவேன். லிப்ஸ்டிக் தெரியுதா, நான் வந்து ஸ்ட்ராங்காக போடுவேன், நல்லாவே ஸ்ட்ராங்காக போடுவேன், நல்லா போல்டாக தான் போடுவேன். ஸோ போல்டாக போட்டால் அது வந்து ஒன் ஸ்வைப்லேயே பார்த்தீங்களா, ஒன் ஸ்வைப்பில் வந்து சூப்பராக இருக்கும். இது எனக்கு ஃபேவரட்டான ஒரு லிப்ஸ்டிக், அதுதான். அவ்வளோதான், முடிஞ்சு. இதுதான் என்னோடய கலெக்ஷன், அவ்வளோதான். யாருக்காச்சும் நீட் இருந்துச்சுன்னா நான் கொடுக்குற லிங்க் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி, லிங்க் வச்சு கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ அண்ட் ஃபேமிலி வீடியோஸ், ஃபேமிலியாக நாங்கள் வீடியோஸ் பண்ணுறோம் அண்ட் ரீல்ஸ் பண்ணுறேன் நான். அப்படி குட்டி குட்டியாக என்னோடய டைமை வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கணும் அண்ட் என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறையா வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வீடியோஸ், என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல மாதிரி. அண்ட் வந்து நிறையா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பாருங்கள். ஃபேமிலியாக நான் நிறையா வ்ளாக்ஸ், மினி வ்ளாக்ஸ் அண்ட் பெரிய வ்ளாக்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் பக்கத்தில், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கான் வந்து ஆல்னு பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.